நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 28/6/2024, அதாவது ஆனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை. இன்றைக்கி சப்தமி திதி 4:25 வரை சாயங்காலம், அதற்கு மேல் அஷ்டமி திதி. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் 10:10 வரையில், அதுக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போது ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 to 5:45. இப்போது சந்திராஷ்டிரமம் சிம்மராசிக்காரங்களுக்கு கலர் வெள்ளை, அதாவது அணிய வேண்டிய சற்றின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள் பிஸ்கட் கலரு, கோல்டு கலரு அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. சாப்பிட வேண்டியது காலையில் ஸ்வீட்டு கேசரி அல்லது கொண்டக்கடலை, அது சாப்பிடலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வரிசையில் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு அமைப்பை பற்றி சொல்லலாம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகம் தண்ணி குடிக்கிறவங்க, பிறர் சொல்கிறத கேட்பாங்க, பொறுமையாக கேட்டு அதுக்கு தப்பி நடந்துக்கிடுவாங்க. நீ என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி மென்டாலிட்டி கிடையாது. அதே சமயத்தில் கல்விமான், அதிக படிப்பு உடையவங்க. ஆமாம், அதே மாதிரி அரசபோக வாழ்வு, ராஜா மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கும், நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. செல்வம் சீமான் செல்வச்சீமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெய், பால், தயிர், இதில் கொஞ்சம் விருப்பம் ஜாஸ்தி, ரொம்ப யூஸ் பண்ணுறவர். கண்கள் பருத்தும், புருவங்கள் சிறிதளவு நெருங்கிய வகையும் இருக்கும். புருவம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுக்கிட்டது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும், கண் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வஞ்சகம், சூழ்ச்சி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி பொய் சாட்சி சொல்லாதவன்னா, பொய் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டார், மனசாட்சிக்கு விரோதமாக சொல்ல மாட்டார். உள்ளங்கால் ரொம்ப வலிமையோடு இருக்கும். ஆமாம், அதனால் நடக்கிறது ரொம்ப கெத்தாக, ரொம்ப அவங்க பாடி லாங்குவேஜ் பார்க்கறதுக்கே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுகிறது ரொம்ப அன்பாக பேசுவாங்க. பிறர் பொருள், பிறர் மனைவி மேல் விருப்பம் இல்லாதவர், விரும்பாதவர், நல்ல அறிவுடையவர். அப்போ இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 90% இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது அடுத்தால இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயனுடையதாகி சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு ஓரளவு எதிர்பாராமல் பணம் வரவு ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. தகப்பனார் சொல்லுகிறபடியே காரியங்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ தகப்பனார் சொல் கேட்டு நடக்கிறது நல்ல ரிசல்ட்டை குடிக்கிறது. அத்தியாவசியமான பொருள் அத்தனையும் வாங்கி குமிச்சிருந்தீங்க. ஆமாம், அம்மாவோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு லீவ் மூடு வந்துடுச்சு, லீவ் போடணுங்கிற மென்டாலிட்டி வந்துடுச்சு. அதனால் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிடுச்சு. அடுத்து ரிஷபராசி. உடல் ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதே மாதிரி நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஓகே. பண விஷயத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை, வர வேண்டியது வருது, கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம், பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. குழந்தைகளோட ஆரோக்கியம், ஹெல்த் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இளைய சகோதரம், தம்பி அல்லது தங்கை, அவங்களுக்கு வீடு நிலம் வாங்குகிறாங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி எப்படின்னா, வியாபாரம் பரவாயில்ல. மனைவீட்டை அந்த மனைவீட்டை ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்க அந்த கருத்து வேறுபாடு இன்னும் முழுசாக நீங்கலை. நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப ஈடுபாடு இல்லை, அதில் எதுலையுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ப்ரப்போசன் இன்னும் கிடைக்கல, கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் வருகிறது.
கடன் வந்து கட்டுக்கு அடங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நம்மளை அமுக்கிறது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து கடகராசி. அதே மாதிரி வந்து சர்வீஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் வந்து நல்ல பெயர் கூட எடுக்கிறாங்க. குடும்பத்தில் வந்து தடங்களாகி கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அந்த தடங்கல்கள் வந்து அகன்று விட்டது. முக்கியமான விஐபியின் அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. எதையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை. அடுத்து சிம்மராசி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் வந்து எல்லாம் இருந்தும் வந்து எதுவுமே இல்லாத முதல்ல ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு சந்தோஷம் வரமாட்டுக்கான எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தி டெவலப் ஆகிட்டே போகுது. ஆமாம், ஹையர் எஜுகேஷனில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இது. வீடு வாகன யோகம் கூட ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி. அம்மாவோட ஹெல்த்து விஷயங்கள் நல்லாக இருக்கிறது. புதிய வாகனம் ஒன்று வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமாம், வீட்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்கிறீங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். புதிய வீடு கட்டணும்னு அந்த நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்து எல்லாம் நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க புதிய வீடு ஆரம்பிக்கிறதுக்கு. மாணவர்களுக்கு கூட நல்ல பீரியடு தான். அடுத்து துளாராசி. அதாவது வந்து மனோதைரியம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆடம்பர பொருட்கள்லாம் நிறைய வாங்கி அதனால் கடன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருக்கிற நல்ல பேருக்கு பாதிப்பதும் வந்துடக்கூடாதுங்கிறதுலே உங்களோட சிந்தனைகள் இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லபடியாகவே செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வருங்கால மனைவியுடன் சந்திப்பு நடக்கிறது. ஆமாம், அதனால் மனசு ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஓவர் எக்ஸைட்டிங்காக இருக்கிறதுக்கு வேண்டாம், மாமூலாக இருந்துக்கோங்க. பணப்பழக்கம் வந்து ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு காலேஜ் செய்வதற்கு இஷ்டம் இல்லை, கட்டடிக்கலாம்ங்கிற மூடு தான் வந்துக்கிட்டு இருக்குது. கட்டடிக்க போகிறீங்க இன்றைக்கி. அடுத்து தனுசு ராசி. வரவேண்டிய பாய்க்கு வந்து அதிகமாகிட்டு போகுது, சரியாக வந்து சேரவில்லை. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரிகளுக்கு கூட வரவு வியாபாரம் பிஸ்னஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு வந்து மனசில் வந்து ஏதோ ஒரு காரணமாக இல்லாமல் வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது. தகப்பனார் அப்பாவுக்கு வந்து ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கூட படிப்பு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆஸ் யூஸ்வல் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. எதனாலும் சரி நம்ம சாதிச்சிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. கடவுளோட அருள் கூட உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓரளவு நல்ல டைம் தான், ஒன்றும் கவலை வேண்டாம். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம். மனைவியின் மீது ரொம்ப பாசம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வருது உங்களுக்கு. அடுத்து கும்பராசி. புதிதாக வாகனம் அல்லது நிலம் வாங்கிறதுக்கு உண்டான எண்ணம் தீவிரமடைந்து விட்டது. காதலர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியம் ஓகே. அடுத்து மீனராசி. சிறு பிரயாணம் ஒன்று போகிறதுக்கு முடிவெடுக்கிறீங்க. வியாபாரம் செய்பவர்கள் வந்து தொழிலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறீங்க, விரிவுபடுத்திக்கிறீர்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நிர்வாக திறமை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கலை, அது ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கல. அது மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அம்மாவின் உடல்நிலையில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.